ஆஸ் அ கைனகாலஜிஸ்ட் எனக்கு ஒரு கியூரியாசிட்டி சார். ஏன் விமெனுக்கு தான் ஆர்த்ரைட்டிஸ் அதிகமா வருது? இப்ப நம்ம பிளட் டொனேட் பண்றோம்ல சார். ஓ பாசிட்டிவ் பிளட் இருக்கவங்க ஓ பாசிட்டிவ் பிளட் குடுக்கலாம். ஆனா அந்த மாரியெல்லாம் இங்க பண்ண முடியாது. இஸ் தேர் எனி சான்ஸ் ஃபார் அவர் ஓன் எக்குன்னு நெறைய பேர் கேட்குறாங்க. நீங்க இந்த ரீஜெனரேட்டிவ் மெடிசின்னால கேட்குறேன். இந்த போன் மேரோ ஆஸ்பிரேட் அந்த மாரி கண்டிஷன்ஸ்ல யூஸ் பண்ணலாம். இந்த பிமேக் கான்சன்ட்ரேட்டை வந்து எண்டோஸ்கோப்பிக்கா அவங்க இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஓவரியில. ஷி ஸ்டார்டட் டு ஹேவ் ஹர் ஓன் ரெகுலேட்டரி. சைக்கிள்ஸ் அண்ட் த எக்ஸ் ஆர் ஆல் ரிலீஸ். ஸோ வெரி நைஸ். இட் வாஸ் மிராக்குலஸ். அதாவது இதை நம்புறதா வேண்டாமா அப்படின்ற லெவலுக்கு எங்களுக்குலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆஸ் ஆர்த்தோபெடிஷியன் ஹெல்த்தி போன் அண்ட் ஜாயிண்ட்ஸுக்கு உங்களோட கேரி ஹோம் மெசேஜ் என்ன சார்? கேரி ஹோம் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா த 4 பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த் தான் நான் சொல்லுவேன். இந்த நம்பர் 1 அது என்னது சார்? நாங்க ஆர்த்ரோஸ்கோபி கேள்விப்பட்டிருக்கோம். ஆர்த்ரோபிளாஸ்டி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆர்த்தோபயாலஜிக்ஸ்னா என்ன சார்? நம்ம சாய்ராம் ஃபெர்டிலிட்டி அண்ட் மெட்டர்னிட்டி சென்டர் டி நகர்ல ரீஜெனரேட்டிவ் மெடிசின் அப்படின்னு ஒரு நியூ டிபார்ட்மெண்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதை பத்தி இன் டெப்த் நாலேஜ் நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்காக டாக்டர் சதீஷ்குமார் தங்கமணி அப்படின்ற ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஜாயின் பண்ணியிருக்காரு. டிப்ளமேட் இன் அமெரிக்கன் போர்ட் இன் ரீஜெனரேட்டிவ் மெடிசின் படிச்சிருக்காரு. நம்ம இந்தியாலேயே வெரி ஃபியூ டாக்டர்ஸ் அந்த டிகிரி ஓன் பண்றாங்க. இப்போ ஆர்த்தோல இருந்துட்டு அவருக்கே அந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் வந்தது அண்ட் கைனகாலஜி கம்யூனிட்டிக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன அதை பற்றி தான் நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வெல்கம் சார். தேங்க்யூ ஃபார் த நைஸ் இன்ட்ரடக்ஷன் மேடம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜெனரேட்டிவ் மெடிசன் அப்படின்ற ஒரு வார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் அகராதிக்கு ஒரு புதுமையான வார்த்தை தான். இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம தமிழ்நாடு அரசுலேயே ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. இந்த அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் இருக்குது. அங்கே தான் நான் பணியாற்றிட்டு வரேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வாழ்வூட்டும் மையம் அப்படின்ற பேரில் வச்சுருக்காங்க. இது ஏன் வாழ்வூட்டும் மையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உடம்புல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீலிங் கெப்பாசிட்டி, அதாவது வந்து தானாக ஆறி நல்லா வர்றதுக்கான கெப்பாசிட்டி உடம்புல இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அடிபட்டாலும் எந்த நோய் நொடி வந்தாலும் அது வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக குணமடைஞ்சு அவங்க பழையபடி நார்மலுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஆனால் இதே ஒரு 30 வயசு தாண்டினவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கெப்பாசிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிருது. ஆனால் நம்ம உடம்புல நம்ம ரத்தத்தில் நம்மளோட தட்டு அணுக்களில் அந்த growth ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சத்து அணுக்கள் அது வந்து நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம இந்த ரீஜெனரேட்டிவ் மெடிசனில் என்ன பண்ணுறோம், இந்த ஹீலிங் பொட்டென்ஷியல் அல்லது இந்த காயம் ஆற்றும் தன்மை அப்படின்றத நம்மளோட சொந்த ரத்தத்துலேருந்தே எடுத்து அதை ஒரு கரெக்டான ப்ராசஸிங் பண்ணி அதை திருப்பியும் நமக்கு எங்கே பிரச்சனையாக இருக்கோ அந்த இடத்துக்கு அதை செலுத்தி அது மூலமாக வந்து நல்ல பயன்களை அடையிறது தான் இந்த ரீஜெனரேட்டிவ் மெடிசனுக்கு பின்னாடி இருக்கிற ஹோல் சயின்ஸ். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விமன் கம்யூனிட்டிக்கு இட்ஸ் ஆஃப் மச் யூஸ். அது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை மேடம். ஒரு 50 வயது தாண்டின உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மெனோபாஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு அட்டைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த 50 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற அந்த ஹார்மோனோட ப்ரொடெக்ஷனில் இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அந்த ஈஸ்ட்ரோஜன்ற ப்ரொடெக்ஷன் வந்து அவங்கள விட்டு போக ஆரம்பிச்சிருச்சுன்னா நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாடி மெட்டபாலிசம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த ப்ரொடெக்ஷன் எஃபெக்ட் போயிடுது. ஸோ ஒன்ஸ் அந்த ப்ரொடெக்ஷன் போயிடுச்சுனாலே தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் மெனி கண்டிஷன்ஸ் லைக் ஆஸ்டியோபோரோசிஸ். ஆஸ்டியோபோரோசிஸ்னா வீக் போன்ஸ், ஆர்த்ரைட்டிஸ், அந்த ஜாயின்ஸ் எல்லாம் வேர் அண்ட் டேர் ஆஃப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அந்த ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் ஈஸ்ட்ரோஜன் போயிட்டாலே தே பிகம் ப்ரோன் டு மல்டிபிள் கண்டிஷன்ஸ். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ இன் மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்த்தோ கிளினிக்ஸ் ஆர் ஆர்த்தோ ஓபிடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 50% ஆஃப் த பீப்புள் வந்து விமன் பாப்புலேஷனாக இருப்பாங்க. ஸோ ப்ரைமரிலி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீஜன் மெடிசன் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது வந்து when my mother started to have knee pain. ஸோ அதுக்கு தான் என்னோட சர்ச் ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் ஐ காட் மோர் இன்டு இட் அண்ட் அதை பற்றி நிறைய தெரிஞ்சு அதை படித்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், அவங்களோட வாழ்வாதாரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நியர் நார்மல்சி லைஃப் அவங்களால மெயின்டைன் பண்ண முடிஞ்சது. இப்போ வெரி நார்மலாக நைஸ். வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்துருச்சுன்னா நம்ம வந்து நீங்கள் தமணங்கால் போட்டு உட்காரக்கூடாது, முட்டி போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வாழ்வாதாரத்தையே நம்ம முடக்கிறோம். அதனால தான் அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா முடக்குவாதம். முடக்குவாதம். ம். முடக்குவாதம். அந்த வாழ்வாதாரத்தை வந்து
நியர் நார்மலா அவங்க எப்போதும் இருக்க மாரி சராசரியா ஓட்டுறதுக்கு இந்த வாழ்வூட்டும் துறை, அதாவது இந்த ரீஜெனரேட்டிவ் ரீஜெனரேட்டிவ் மெடிசின் வந்து மெடிசின் ரொம்ப ஹெல்ப். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே சார். நீங்க வந்து இது வந்து ஆர்த்தோபயாலாஜிக்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. சப் ஸ்பெஷாலிட்டி எனக்கு ஆர்த்தோபயாலாஜிக்ஸ்ன்னு சொன்னீங்க. அது என்னது சார்? நாங்க ஆர்த்ரோஸ்கோபி கேள்விப்பட்டுருக்கோம். ஆர்த்ரோபிளாஸ்டி எல்லாம் கேள்விப்பட்டுருக்கோம். ஆர்த்தோபயாலாஜிக்ஸ்னா என்ன சார்? ஒண்ணும் இல்ல மேடம். இந்த பயாலஜிக்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரத்தத்துல இருந்து தான் இது எல்லாத்தையுமே எடுக்கிறோம். இந்த இந்த மூலப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரத்தம் தான். ஸோ நெறைய பேர் கேட்பாங்க, "டாக்டர் இது வந்து சேஃபா?" அப்படின்னு சொல்லி. நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுவேன். உங்களுக்கு உங்களோட ரத்தமே அலர்ஜியா இல்லாத வரைக்கும் இது நீங்க சேஃப். 100% சேஃப் தான் அப்படின்னு. ஸோ இந்த இந்த பயாலஜிக்ஸ வந்து இந்த ஆர்த்தோபெடிக் கண்டிஷனுக்கெல்லாம் யூஸ் பண்றனால தான் இதுக்கு பேர் வந்து ஆர்த்தோபயாலஜிக்ஸ் அப்படின்னு இது ஒரு நியூ எவால்விங் ஃபீல்டு. இப்போ வந்து இந்தியாவில் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக வந்து பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து ஒரு 20 வருஷமாகவும் யூரோப்லலாம் ஒரு 30 வருஷமாகவுமே வந்து இது வந்து காமனா யூஸ் ஆல்ரெடி காமனாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், இந்தியா வந்து இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் வெஸ்ட். அங்கே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதுதான் இப்போ இங்கே இருக்குது. அங்கே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் வந்துச்சு, இப்போ இங்கே ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டேஸ் டு கம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த 5-10 வருஷத்தில் வந்து எல்லாருமே இந்த ஆர்த்தோபயாலஜிக்ஸ் ஃபீல்டு நோக்கி தான் போயிட்டுருப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ஆர்த்தோபெடிக்ஸில் வந்து 2 தான். ஒன்று மாத்திரை மருந்து, இல்லை கட்டு போடுறது, இல்லை 3வது வந்து சர்ஜரி. சர்ஜரி, அறுவை சிகிச்சை பண்ணுறது. ஸோ இதுக்கு இன்பிட்வீன் ஒரு மினிமலி ஒரு இன்ஜெக்ஷனோட ஒரு நல்ல ரிசல்ட் நம்ம வாழ்வாதாரத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்றதை இந்த ஆர்த்தோபயாலஜிக்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. அதனால் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து த டே ஆஃப் த நார்ம் மாதிரி வந்துட போகுது. எந்தெந்த காமன் கண்டிஷன் சார் ஆர்த்தோ கண்டிஷன்ல நீங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஆஃப் த நீ ஜாயிண்ட். ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆவரேஜாக வந்து இந்தியாவில் வந்து 30-40% வந்து ப்ரிவலன்ஸ் ஆஃப் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஆஃப் த நீ. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன் பேப்பர் தான். நீங்கள் ஆஃப் த ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஷுவராக வந்து அட்லீஸ்ட் 50% அண்ட் அபவ். ஏன்னா வந்து பாப்புலேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் இஸ் ஹியூஜ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் த ரெக்கார்ட் இது டெஃபினட்டாக அதிகமாக இருக்கும். ஸோ இதில் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேஜில் அவங்க இருக்காங்க அப்படின்றத வச்சு தான் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். இப்போ வந்து அந்த ஸ்டேஜிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான். அதாவது அவங்களோட தேய்மானம் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு எக்ஸ்ரேவோ ஒரு எம்ஆர்ஐயோ ஏதோ ஒன்று ஆர்த்தோ டாக்டர் எடுக்க சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கட் இது இருக்குது. புக்ஸில் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸில் வந்து கிளியர் கட் கைட்லைன்ஸ் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, இப்போ உங்களுக்கு பிகினிங் ஸ்டேஜ் வெறும் மாத்திரை மருந்து, ஆனால் அதை விட முக்கியம் உங்களோட வாழ்க்கை முறை மாற்றம், உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சை நீங்கள் பண்ணணும். ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, மாத்திரை மருந்தை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சை சுத்தமாக விட்டுறாங்க. ஸோ ஆனால் அதோட ப்ரைமரி ஃபோக்கஸே நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சில் தான் இருக்குது. அண்ட் அடுத்த கிரேடுக்கு ப்ராக்ரஸ் ஆயிடுது. இன்ஃபேக்ட் இதை வந்து நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் பண்ண தவறிடுறாங்க. இன்னொரு மேஜர் விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கை முறை மாற்றம்ல வந்து பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்மளோட ஒரு தேய்மானன்றது ஒரு 5லேருந்து 10 வருஷத்தில் வர வேண்டியது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 வருஷத்துலேயே வந்துடுது. 30-35லயே எல்லாரும் கம்ப்ளைண்ட் ஆமாம். பண்ணுவேன். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம கலாச்சார சீர்கேடா இல்லை வாழ்க்கை முறை மாற்றமா அப்படின்றத நம்ம இப்போ டிபேட் பண்ண முடியாது. பட் இந்த ப்ராக்ரெஷன் வந்து ஃபாஸ்ட் ஆயிடுது. ஸோ இந்த நெக்ஸ்ட் ப்ராக்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் 2 வந்துருச்சுன்னா நம்ம இந்த ஃபிசியோதெரப்பி மொடாலிட்டிஸ்லாம் சொல்கிறோம். அந்த ஐஎஃப்டி இதெல்லாம் வைக்கிறோம். இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் 2 டு ஸ்டேஜ் 3 ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் தான் ஒரு மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து இட் கிவ் குட் பெயின் ரிலீஃப். இப்பயும் அதை வந்து நிறைய சென்டர்ஸில் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் த ஃபைனல் ஸ்டேஜில் வந்து வேறு வழியே இல்லைன்னா நம்ம வந்து ஜாயிண்ட்டை காப்பாற்ற முடியல, நம்ம சால்வேஜ் பண்ண முடியல அப்படின்ற போது நேச்சுரலாக அது வந்து டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் தான் போய் நிற்குது. ஸோ பட் இந்த டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் இந்த மாத்திரை மருந்துக்கும் நேச்சுரலாக நடுவில் இருக்கிறவங்க தான் அந்த ஹியூஜ் சங்க். ஏன்னா இந்த பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களும் கம்மியான பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க, இந்த எண்டில் இருக்கிறவங்களும் கம்மியான பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க. அந்த இன்பிட்வீன் இருக்கிற அந்த மேஜர் பாப்புலேஷனுக்கு நம்ம ஏதாவது ஒரு நேச்சுரல் வேல நம்ம ஒரு நல்லது செய்ய முடியுமான்ற பார்க்கும்போது தான் இந்த ஆர்த்தோபயாலஜிக்ஸ் தி கம் டு ப்ளே. அதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஆர்த்தோபயாலஜிக்ஸ்னாலே என்ன சார் பிஆர்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, அது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு பேசிக் தான். பட் இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் பிஆர்பி, ஆட்டோலாகஸ் கான்சன்ட்ரேட் சீரம், ஆட்டோலாகஸ் கான்சன்ட்ரேட் பிளாஸ்மா, அண்ட் தென் இட் கோஸ் ஆன் அப் டு ஸ்டெம் செல் வரைக்கும் இருக்குது. ஆட்டோலாகஸ் ஸ்டெம் செல்ஸும் இருக்குது,
அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது நான் ஆட்டோலாகஸும் இருக்கு. இப்போ வந்து கமர்ஷியலா அதுவும் அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல. இட் இஸ் லீகலி அப்ரூவ்ட் இன் இந்தியா அண்ட் இட் இஸ் கால்ட் ஸ்டெம் 1. ஸோ இந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்த்தோபயாலஜிக்ஸ் வந்து வளர்ந்துருக்கு. ஆஸ் அ கைனகாலஜிஸ்ட் எனக்கு ஒரு கியூரியாசிட்டி சார். ஏன் விமெனுக்கு தான் ஆர்த்ரைட்டிஸ் அதிகமா வருது? ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா மேடம், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேக் ஆஃப் எக்ஸர்சைஸ். மோஸ்ட் ஆஃப் த விமன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, தே ஆர் ஆல் ஹோம் சென்ட்ரிக். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட என்டையர் உலகமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்க சில்ட்ரன் அண்ட் அவங்க ஃபேமிலி. இந்த ப்ராசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, தே ஃபெயில் டூ கான்சன்ட்ரேட் ஆன் தெம்செல்ஃப். தெம்செல்வ்ஸ். வெரி ட்ரூ. விச் இஸ் வெரி வெரி ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அதை நினச்சி பார்த்தாலே நமக்கு வந்து, ஓ! நமக்காக நம்ம அம்மா இவ்வளோ தியாகங்கள் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே நமக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த விமன் வேணாலும் கேளுங்க. இப்போ இப்போ வந்து மெஜாரிட்டி ஆஃப் தம் ஆர் ஆல்சோ ஒர்க்கிங். வொர்க்கிங். ஸோ இந்த ஒர்க்கிங் பாப்புலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரேர்லி தே டூ கெட் டைம் ஃபார் தெம்செல்ஸ். அந்த மீ டைம்ன்ற கான்செப்டே இல்லை. பட் வேறஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா, the physical activity level of both men and women will be almost equal. 2 பேரும் ரெகுலரா வந்து they will go in for walks. 2 பேரும் ரெகுலரா they will go in for they'll hit the gym. And it's all shared working system. But நம்ம இதில் வந்து the working system is totally different. So the entire burden is on the woman. ஸோ அதனால் வந்து they become very prone to all these. And வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு they don't concentrate on their diet. அவங்க வந்து அவங்களோட டயட்டில் கான்சன்ட்ரேட்டாக பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் கடைசியாக என்ன மீதி இருக்குது வேஸ்ட் ஆகக்கூடாது, அதை நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னுவாங்க. இட்ஸ் அகெயின் அ புவர் திங். அது வந்து நம்ம வி நீட் டு ஃபோக்கஸ் ஆன் டயட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் தென் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன்ஸ் அண்ட் ஆர்த்தோபயாலஜிக்ஸ் அந்த ரோல்லாம் இருக்குது. பட் மக்கள் வந்து தே டேக் இட் த அதர் வே. வெறும் மெடிசன் அண்ட் இதில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மற்ற இதெல்லாம் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஸோ தட்ஸ் அ ஓகே. ப்ரைம் ரீசன் மேடம். ஸோ ஜென்ரலா நான் கேள்விப்பட்டதெல்லாம் ஆர்த்ரைட்டிஸ், அதுவும் சிவியரா ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சுனாவே சர்ஜரி தான். நீ ரீப்ளேஸ்மென்ட் அந்த மாரிலாம் சொல்லிடுறாங்க. ஈஸியா சொல்லிடுறாங்க. ஸோ ஆர்த்தோபயாலஜிக்ஸ் அதில ரோல் இருக்கா? சர்ஜரிய கூட தள்ளி போடலாம், இல்லைன்னா அவாய்டே பண்ணலாம். அதுதான் மேடம். நான் வந்து ஒரு விஷயத்த வந்து கிளியரா சொல்ல விரும்புறேன் மேடம். திஸ் இஸ் நாட் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஃபார் சர்ஜரி. சர்ஜரி. ஸ்டில் ஐ ஆல்சோ டூ பிரைமரி டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ம். எதுக்கு தேவையோ, அதாவது நம்மளால நம்ம நீ ஜாயிண்ட்டை வந்து காப்பாற்ற முடியல, அது வந்து ஒரு ஸ்டேஜ் 3க்கு மேலே ப்ராக்ரஸ் ஆகி ஸ்டேஜ் 4க்கு போயிடுச்சுன்னா, எஸ், சர்ஜரி இஸ் நீடட். பட் இந்த ப்ராக்ரஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அத கொஞ்சம் டிலே. ப்ராக்ரஷனை வந்து வி கேன் டெஃபினெட்லி டிலே வித் அது நம்ம என்ன மாதிரி ஆர்த்தோபாலஜிக்ஸ் யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வந்து பெரிஃபரல் பிளட் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பிஆர்பி பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மாவோ இல்லை இந்த ஆட்டோலாகஸ் கான்சன்ட்ரேட் சீரமோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் அதுதான் வந்து நம்ம அந்த வலிக்கான காரணம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த நோய்க்கான காரணத்தை நம்ம ட்ரீட் பண்ணுறோம். ஸோ இந்த ரணத்தை போக்குறதுக்காகனா சின்ன ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக இந்த ரணத்தை போக்கி அந்த வலி இல்லாமல் செய்யுது. ஆனால் அது மட்டும் பத்தாது, உங்கள் வாழ்க்கை முறை மாற்றமும் தேவை. பட் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையர் எண்ட், தட் இஸ் இந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலியாக் போன்லேருந்து கிடைக்கக்கூடிய நம்ம அந்த போன் மேரோ ஆஸ்பிரேட் கான்சன்ட்ரேட் அல்லது நம்ம ஃபேட் செல்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டெம் செல் டெரிவேட்டிவ்ஸ் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணும் பொழுது தெர் இஸ் அ சான்ஸ் தட் நம்ம அந்த தேஞ்சு போன குருத்தெலும்பு வந்து திருப்பியும் வளருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பேசிக்கலி வந்து நம்ம என்ன மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் ரிசல்ட்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ நீங்க வந்து அவங்களோட செல்ஸ் எடுத்தே அவங்களுக்கு யூஸ் பண்ணுவீங்க. டெஃபினெட்லி மேடம். இப்ப நம்ம பிளட் டொனேட் பண்றோம்ல சார். ஓ பாசிட்டிவ் பிளட் இருக்கவங்க ஓ பாசிட்டிவ் பிளட் குடுக்கலாம். ஆனா அந்த மாரியெல்லாம் இங்க பண்ண முடியாது. இல்லை மேடம், அந்த இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நோ லீகலாக வந்து இந்தியாவில் வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் அந்த மாதிரி இருக்குது. வேறஸ் ஹெல்த்தி டோனார்ஸோட ஸ்டெம் செல்ஸை எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா எனிபடி யாருக்கு வேணாலும் இன்ஜெக்ட் பண்ணலாம். அது பேர் வந்து ஸ்டெம் 1 அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதை வந்து இப்போ வந்து இட் இஸ் லீகலி அப்ரூவ்ட் இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து மைனர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் கூட வேண்டாம், எனக்கு ஓபிடியாவே வந்து ஸ்டெம் செல் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் ஆர்த்தோலாகஸ். ஆப்ஷன் இருக்குது. ஓகே. ஓகே சார். இந்த ஆர்த்ரைட்டிஸ் நீ ப்ராப்ளம், நீல இருக்கிற ஆர்த்ரைட்டிஸ் தவிர வேற எங்கெங்க இது யூஸ் ஆகும்? நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது மேடம். தட்ஸ் அ வெரி வெரி குட் கொஸ்டின். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தோ அப்படின்னாலே வந்து எல்லாருமே நீ ஜாயிண்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் டிசேபிளிங் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் ப்ராப்ளம் மேடம்.
நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டயபிட்டிஸ் வந்து இஸ் வெரி வெரி ராம்பண்ட். த ப்ரிவலன்ஸ் ஆஃப் டயபிட்டிஸ் இஸ் வெரி ஹை. ஸோ டயபிட்டிஸ் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட் தே டெவலப்ஸ் அ கண்டிஷன் கால்ட் அஸ் ஃப்ரோசன் ஷோல்டர் ஆர் பெரியார்த்ரைட்டிஸ் ஷோல்டர். அந்த ஃப்ரோசன் ஷோல்டரும் தனியா வராது. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, எய்தர் டெண்டினோபதின்றது ஒண்ணும் இல்ல மேடம். அந்த ஜவ்வுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா ரணம், இந்த இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ் இருந்து அது வந்து ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து ஒட்டிக்கும். தட் இஸ் த டெண்டினோபதின்ற ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் ஒட்டிக்கிட்டனால என்ன ஆகும், நம்ம அந்த ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட், அதாவது அந்த தோள்பட்டை எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து குறைஞ்சிரும். நெறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்னால எடுத்து அ வந்து தல சீட்டு சீவ தல முடியல. சாவு. என்னால ட்ரெஸ் வந்து மாட்ட முடியல. ஸோ அப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பார்ஷியல் டெண்டான் இன்ஜுரீஸ் ப்ளஸ் இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க சொல்றது எல்லாமே கிரானிக்கா இருக்கிற கண்டிஷன். எஸ் மேடம். டெஃபினெட்லி. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, அக்யூட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி. அக்யூட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி அண்ட் இதுக்கும் நம்ம டெஃபினட்டா யூஸ் பண்ணலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய ஐபிஎல் பிளேயர்ஸ்லாம் பேர் சொல்ல விரும்பல. அவங்க ஆனா இந்தியால இங்க சென்னைக்கு வந்து இங்க இருக்கிற பல சென்டர்ஸ், ஏன்னா இங்க இங்க சவுத்த பொறுத்தவரைக்கும் சென்னை தான் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டூரிசம். ஹப் ஃபார் மெடிக்கல் டூரிசம் அண்ட் இந்த ரீஜன் மெடிசனும் இப்போ சென்னையில தான் வந்து பெரிய லெவல்ல வந்துட்டு இருக்கு. ஸோ நெறைய பேர் வந்து இங்க வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க ரீசென்ட் டைம்ஸ்ல. ஸோ ஸ்டெம் செல்ஸ் வந்துட்டு நல்ல கெய்னிங் இம்பார்ட்டன்ஸ் இன் ஆல் த ஃபீல்ட்ஸ். கைனகாலஜில கூட நாங்க ஸ்டெம் செல்ஸ் வச்சு இப்போ எக்கே இல்லாதவங்களுக்கு கூட ஸ்டெம் செல் தெரப்பி மூலமா எக்கெல்லாம் வர வைக்கிறோம். அந்த மாரி ஆர்த்தோல நீங்க அத எங்கெங்க யூஸ் பண்ணுவீங்க சார்? நெறைய இடத்துல இருக்கு மேடம். நெறைய இடத்துல இருக்கு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மேடம், ஆஸ் பர் ரெஸ்ட்ரிக்ஷன் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால வந்து கிளியர் கட் கைட்லைன்ஸ் இருக்கு. இப்ப யுஎஸ்ல எப்படி எஃப்டிஏ அப்படின்ற மாரி, அதே மாரி இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஜிஏ அப்படின்னு இருக்கு. டைரக்டரேட் ஆஃப் த ட்ரக் கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இது ஒரு பெரிய டைரக்டரேட். அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிடிசிஓ அப்ரூவல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸோ இவங்களோட கைட்லைன்ஸ் கீழ தான் இந்த ஸ்டெம் செல்ஸ், இந்த ஆர்த்தோபயாலஜிக்ஸ் இது எல்லாமே வந்து எதெல்லாம் அப்ரூவ்டு, எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற கைட்லைன்ஸ் அவங்க கிளியர் கட்டா குடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டெம் செல் கல்ச்சர் அப்படின்றதுக்கு பண்றதுக்கு இங்க இன்னும் அப்ரூவல் வரல. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆனா போன் மேரோ வந்து பார்த்தீங்கன்னா, பல வருஷங்களா வந்து பார்த்தீங்கன்னா, போன் கேன்சருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட்டா வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேல வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த போன் மேரோல வந்து நம்ம செல்ஸ வந்து ஆஸ்பிரேட் பண்ணும்போது, இந்த ஸ்டெம் செல் மற்றும் மத்த ப்ரோஜெனிட்டார் செல் சொல்லுவாங்க. எல்லாமே சேர்ந்து கிடைக்குது. ஸோ அத நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி, அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 1, இப்ப இந்த கோவிட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் ஆஃப் த ஹிப் ஜாயிண்ட் பெயின் நெறைய வந்து ஸ்டீராய்ட்ஸ் நெறைய ஸ்டீராய்டு யூஸ்னால, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணனால, பிளஸ் அந்த டிசீஸ் நேச்சர்னால நெறைய பேருக்கு வந்து சின்ன வயசுலயே வந்து ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் ஆஃப் த ஹிப்ன்னு சொல்லிட்டு. இப்ப அந்த ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் ஆஃப் த ஹிப்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 விதமா பிரிச்சுக்கலாம். அப் டூ ஸ்டேஜ் 2 அண்ட் ஸ்டேஜ் 2க்கு பின்னாடி. ஸ்டேஜ் 2க்கு பின்னாடி ஒரே ஒரு சொல்யூஷன் தான். டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மென்ட் தான். இந்த ஸ்டேஜ் 2 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோர் டீகம்ப்ரஷன் அண்ட் பிமேக் இன்ஜெக்ஷன்ன்றது. இந்த பிமேக்ன்றது ஒண்ணும் இல்ல. இந்த செல்ஸோட ஒரு கான்சன்ட்ரேஷன் தான் இந்த ஓகே. பிமேக். ஸோ இந்த பிமேக்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஏவியன் ஆஃப் த ஹிப் ஜாயிண்ட்க்கு யூஸ் பண்ணலாம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஆஃப் த நீ ஜாயிண்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு கான்ட்ராசைட் டிஃபெக்ட்டோ அந்த மாரி இருக்கோ, ஸ்பெசிஃபிக்கா நம்ம என்ன என்ன மாரியான செல்கள் வேணுமோ, அதையும் வந்து சப்கல்ச்சர் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்லாம் இங்கேயே இருக்கு. ஸோ நமக்கான ப்ராப்ளம் தட் இஸ் டெய்லர் மேட் சொல்யூஷன்ஸ். நமக்கான ப்ராப்ளம் என்ன, அதுக்கு வந்து நம்ம டெஃபினட்டா வந்து அத யூஸ் பண்ணலாம். இந்த மாரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமா சார்? எல்லாருமே அஃபோர்ட் பண்ண முடியுமா? டெஃபினட்டா மேடம். இது வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சென்னையில வந்து பர்ட்டிகுலர்லி நம்ம சென்டர்ல வந்து இது எல்லாமே வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் இதில பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன்ல தான் நம்ம வந்து இது ஒரு மேஜர் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலா இல்லாம, நம்ம ஒரு ஸ்மால் சைஸ் ஹாஸ்பிட்டல்ல ஸ்டார்ட் பண்றதுக்கான ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் பி அஃபோர்டபிள் டூ டூ ஆல் ஆல். அப்படின்ற ஒரு ஒரு நோக்கத்தில தான் நம்ம இத இங்க ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் டெஃபினட்டா வந்து வி கேன் டூ இட் இன் அ குட் வே. சார் இந்த போன் மேரோ கான்சன்ட்ரேட் கைனகாலஜி ஃபீல்ட்ல இம்பார்ட்டன்ட்டா இப்ப இன்ஃபர்டிலிட்டி இப்ப நெறைய பேருக்கு வருது. எல்லாருமே இன்ஃபர்டிலிட்டி ரிலேட்டட் நெறைய கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. நாங்களுமே இப்ப வந்து ரொம்ப ஏர்லி மெனோபாஸ், ப்ரீமெச்சூர் மெனோபாஸ்லாம் பார்க்குறோம். அப்ப குழந்தைக்கு வாய்ப்பே இல்ல. அட்லீஸ்ட் உங்க எக் மூலமா உங்களுக்கு குழந்தை இல்ல. இன்னொருத்தரோட எக் மூலமா தான் நீங்க குழந்தை டோனர் எக் எல்லாம் அட்வைஸ் பண்றப்போ, தேர் எனி சான்ஸ் ஃபார் அவர் ஓன் எக்ன்னு நெறைய பேர் கேட்குறாங்க. நீங்க இந்த ரீஜெனரேட்டிவ் மெடிசின்னால கேட்கிறேன். இந்த போன் மேரோ ஆஸ்பிரேட் அந்த மாரி கண்டிஷன்ஸ்ல யூஸ் எஸ் மேடம். பண்ணலாம். டெஃபினட்டா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மேடம்.
இப்போ ரீசெண்டா நடந்த இந்த ஆர்த்தோபாலஜிஸ்ட் கான்க்ளேவ் மீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தேர் வேர் சம் கேஸ் ரிப்போர்ட்ஸ் ஆர் கேஸ் ஸ்டடீஸ் இன் இந்தியா. அப்ராட்லலாம் டெஃபினட்டா இது பண்ணியிருக்காங்க. இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லியிலேருந்து ஒரு சீனியர் மோஸ்ட் கைனகாலஜிஸ்ட் அவங்க பிரசன்ட் பண்ணாங்க. வேர் ஷி ஹஸ் அவங்க வந்து ஷி ஷோட் எவிடன்ஸ். இட்ஸ் ஆல் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் தானே மேடம். ஸோ அதனால ஷி ஷோட் எவிடன்ஸ் தட் இந்த பிமேக் கான்சன்ட்ரேட்டை வந்து எண்டோஸ்கோப்பிக்கா அவங்க இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஓவரியில. அண்ட் அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஷி ஸ்டார்டட் டு ஹேவ் ஹர் ஓன் ரெகுலர் சைக்கிள்ஸ் பீரியட். அண்ட் த எக்ஸ் ஆர் ஆல் ரிலீஸ். ஸோ வெரி இட் நைஸ். வாஸ் மிராக்குலஸ். அதாவது இதை நம்புறதா வேண்டாமா அப்படின்ற லெவலுக்கு எங்களுக்கெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அவங்களோட ப்ரொஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷி வாஸ் டெல்லிங் தட் தட் இஸ் ஒன் ஆஃப் அ சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். ஓகே. பிகாஸ் இந்த அப்பார்ட் ஃப்ரம் பிஆர்பி, ஷி ரெகுலர்லி யூசஸ் திஸ் போன் மேரோ ஆஸ்பிரேட் கான்சன்ட்ரேட் in a routine gynec practice. So that's also given her a super success rate. That ஓகே. was her take home message. ஓகே. நானும் ரீசெண்டா ஒரு ஆண்ட்ராலஜிஸ்ட் டாக்டர்ட்ட பேசிட்டு இருந்தப்போ, அவரும் சொன்னாரு சார், ஏசோஸ்பெர்மியா சுத்தமா ஸ்பெர்ம்ஸே இல்லாத ஒரு ஒரு கப்பிளுக்கு, அந்த மேல்க்கு வந்து அவரும் இதே மாதிரி ஸ்க்ரோட்டம்லயே Scrotumல டைரக்ட்டா inject இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. Yes madam. ஸோ தே ஹேவ் ரிட்ரைவ்டு வயபிள் ஸ்பெர்ம்ஸ். Yes madam. ஸோ தட் ஆல்சோ கேவ் தெம் த பேபி அண்ட் இதெல்லாம் பெரிய சக்ஸஸ் ஸ்டோரியா அவரும் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இட்ஸ் வெரி நைஸ். ஸோ போத் மேல் அண்ட் ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எஸ் மேடம், டெஃபினெட்லி. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆஸ்பிரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிடுறோம். ஸோ தட் அதோட கான்சன்ட்ரேஷன் இஸ் நீங்கள் பிஆர்பியில் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம அந்த ஆர்த்தோபெடிக் கண்டிஷன்ஸ்க்கு வந்து வாட் வி நீட் இஸ் இன் மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ். ஸோ மினிமம் வந்து 5 to 10 பில்லியன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திஸ் ஹஸ் பீன் இன் ப்ராக்டிஸ் ஃபார் மெனி இயர்ஸ் மேடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, டெர்மட்டாலஜிஸ்ட், காஸ்மெட்டாலஜிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின், ஹேருக்கு, ஹேர் ஸ்கின்னுக்கு. எல்லாத்துக்கும் பல வருஷங்களா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதோட அப்ளிகேஷன்ஸ் இன் ஆர்த்தோ கைனக்லாம் வந்து ஆஃப் லேட் இப்போ நவ் இட் இஸ் கெய்னிங் பாப்புலாரிட்டி அண்ட் எஸ் இட் வில் டூ ஒண்டர்ஸ். அந்த லோ பேக் பெயின் நெறைய லேடீஸ் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, எனி விமென் மோர் தென் 35, 40 லோ பேக் பெயின வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ட்ரபிளா சொல்லிட்டு இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் எவிடன்ஸ் பேஸ்டா நம்ம அவங்களுக்கு எதனால லோ பேக் ஏக் வருதுன்றத நம்ம பார்க்கணும். பட் அந்த லோ பேக் ஏக் கண்டிஷன்லயும் இந்த மாரி எந்த கண்டிஷன்ல இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அது வந்து பார்த்தீங்கன்னா மேடம், இன்ஃப்ளமேஷன். மல்டிபிள் கண்டிஷன்ஸ் மேடம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் டிஸ்க் பெத்தாலஜி அப் டு ஸ்பைனல் கார்ட் ஸ்டினோசிஸ் வேர் மல்டிபிள் லெவல் டிஸ்க் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் எவிடன்ஸ். இந்த யூஎஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் ஃபாலோஅப்லாம் இருக்காங்க. 20 இயர்ஸ் ஃபாலோஅப் வேர் இந்த பிமேக் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்கோட மார்ஃபாலஜியே மாற்றிருக்கு. பழையபடி வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ இட்ஸ் ஆல் எவால்விங் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, there are n number of evidence to say yes, the PRP injection and the BMAC injections have helped a lot of people to regain to their natural and original walk of life. அண்ட் இது சிங்கிள் டைம் இன்ஜெக்ஷன் இல்ல இருக்காதுல்ல சார்? மேடம், டெஃபினட்டா இட் இல்ல. வில் இது ரிக்வயர் எல்லாமே மல்டிபிள். வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வந்து சீரியல் இன்ஜெக்ஷன்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். மினிமம் 2 or 3 சிட்டிங்ஸ். ஓகே. இது இட்ஸ் நாட் அ மேஜிக் புல்லட். ஒரு டைம் போட்ட இது போட்டா வஸ்திராயுதம்லாம் சரியாயிடும். இல்ல. ஒரு தடவை பண்ணி எல்லாம் ரெகுலர். இட்ஸ் 2 to 3 டைம்ஸ். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது the results are much better. ஓகே. தேங்க் யூ சோ மச் சார். ஆஸ் ஆர்த்தோபெடிஷியன், ஹெல்த்தி போன் அண்ட் ஜாயிண்ட்ஸ்க்கு உங்களோட கேரி ஹோம் மெசேஜ் என்ன சார்? கேரி ஹோம் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, த 4 பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த் தான் நான் சொல்லுவேன். த நம்பர் 1 இஸ் யுவர் டயட். ஜஸ்ட் பி ஆஃப்டர் யுவர் 30 அண்ட் அபவ்னா நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்றதுல வி ஷுட் பி எக்ஸ்ட்ரீம்லி காஷியஸ். தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, எவ்ரி டே வந்து பார்த்தீங்கன்னா, வி ஷுட் டூ 2 திங்ஸ். நம்பர் 1, வாக் ஃபார் அட்லீஸ்ட் 20 to 30 30 மினிட்ஸ். மினிட்ஸ். இது வாக்கிங் உங்களால் முடியலையா? நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பீடோமீட்டர்லாம் இருக்கும். அதில வந்து ஃபோக்கஸ் ஆன் ஹிட்டிங் அட்லீஸ்ட் 5000 ஸ்டெப்ஸ். அந்த 5000 ஸ்டெப்ஸ் ஓகேங்களா? 3, நீங்க ரொம்ப நேரம் வந்து உட்காந்து வேலை செய்றவங்களா இருந்தீங்கன்னா, 1 ஹவருக்கு ஒன்ஸ் எழுந்து ஒரு தடவ சுத்திட்டு கொஞ்சம் மினிமல் ஸ்ட்ரெச்சஸ். தட் இஸ் த பேஸ் டு பிரிவென்ட் யுவர் பேக் பெயின் ஆர் எல்ஸ் யுவர் பேக் இஸ் கம்ப்ளீட்லி டேமேஜ்ட். அண்ட் 4த், அட்லீஸ்ட் 6 to 8 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப். அன்டிஸ்டர்ப்ட் ஸ்லீப். இந்த எஸ். 4 பில்லர்ஸ் தான் வந்து நான் சொல்லுவேன் ஃபார் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஓகே. தேங்க் யூ சோ மச் சார். தேங்க் யூ சோ மச். அண்ட் உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார வச்சு நம்ம ஒரு ஃப்ரீ கேம்ப் கண்டக்ட் பண்ண போறோம். கம்மிங் சாட்டர்டே அண்ட் சண்டே, ஆகஸ்ட் 23 and 24, 9 AM to 1 PM. Sir is available. Dr. Satish Kumar
இஸ் அவைலபிள் இன் சாய்ராம் ஃபெர்டிலிட்டி அண்ட் மெட்டர்னிட்டி சென்டர் ஃபார் சீயிங் பேஷண்ட்ஸ். நீங்க எல்லாரும் இத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்கிட்டு, அவர வந்து பார்த்து, இன்னும் நீங்க நெறைய பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க் யூ. தேங்க் யூ மேடம். தேங்க் யூ.